ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து புதன்கிழமை ஆஃப்டர் ஸ்கூல் விலாக் தாங்க எடுத்திருக்கேன். புதன்கிழமை அன்றைக்கி வந்து கறி மசாலா ஆர்டர் இருந்ததுங்க. கறி மசாலா ஆர்டர், சத்து மாவு ஆர்டர் ரெண்டுமே இருந்தது. ஃபஸ்ட்டு கறி மசாலா ஆர்டர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் ஆர்டர் இருந்ததுன்னு அதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இந்த கறி மசாலா ஆர்டரில் வந்து இந்த மிளகா வறுக்கிறது மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டம். இந்த நெடி வந்து தொண்டைக்குழி நெஞ்சுக்குழி வரைக்கும் ஏறிடுங்க. பொறை ஏறி அப்படியே ஒரு சில டைம் இருமல்லாம் வாமிட் வர அளவுக்கே கூட கொஞ்சம் இருமல் வந்துடும். ரொம்ப சிரமமாயிடும்னு வச்சுக்கோங்களேன். சாம்பார் தூள் வறுக்கும்போது அப்படி தான் கொஞ்சம் பல்க் ஆர்டராக வறுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மசாலா மட்டும்தான் ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கறி மசாலா மட்டும்தான் ரெடி பண்ணேன். கறி மசாலா ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே லஞ்சுக்கு வந்து ஒரு அடுப்பில் சாதமும் ஒரு அடுப்பில் வந்து முருங்கைக்கீரையும் பருப்பும் போட்டு அடுப்பில் ஒரு 1 பார்ட் சாம்பார் மாதிரி வச்சு விட்டுட்டு அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நைட்டுக்கு அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டுக்கு வந்து இன்றைக்கி சௌச்சௌ சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது காயெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பசங்களுக்கு பீட்ரூட் சட்னிக்கும் பீட்ரூட் சாதத்துக்கும் பாவக்காய் ஃப்ரைக்கும் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கும் சரி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் திருவி வச்சிடலான்னு சொல்லிட்டு திருவி வச்சுட்டேன். இப்போ வந்து காலையில் 7:45 யுவனுக்கு வேனுங்கிறதுனால முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் அடுத்த நாள் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். சாம்பார் வேகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. தாளித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அப்படியே கையோட பாவக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே கையோட அன்னைக்கு துணியும் இருந்தது. துணியும் எல்லாம் மடித்து வச்சுட்டேன். இதெல்லாம் முன்னாடி ஈவினிங் வந்து இளன்குட்டி வர்றதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வந்தோடனே அவனை சாப்பிட வச்சுட்டு படிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு படிக்க உட்கார வச்சுட்டேன்னா பெரியவன் வர்றதுக்குள்ளே சின்னவனோட ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன்னா பெரியவனுக்கும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பெரியவனுக்கு புது ஸ்கூலில் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் அடிக்கடி வைக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் அவன் ஹெல்ப் கேட்குறான். அதனால் கொஞ்சம் பெரியவனையும் கொஞ்சம் கவனிக்க முடியுது. இல்லைன்னா சின்னவனை மட்டும்தான் கவனிக்க முடியுது. ஈவினிங்க்கு மேலே சமைச்சிட்டு இருந்தேன்னா அதனால் கொஞ்சம் இப்போ முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு வச்சுக்கிறது. பசங்க வரக்கு முன்னாடி டின்னர் வரைக்குமே எல்லாம் சமைச்சு வச்சுக்கிறேன். இப்போது ஈவினிங் வந்து சட்னிக்கும் கையோட இளன் வரதுக்குள்ளே ரெடி பண்ணி முடித்தேன். இளன் வந்துட்டான். அப்புறம் அப்படியே இளனை கவனிக்க போயாச்சுங்க. புதன்கிழமை இப்படி தான் பேக் டு பேக் வேலை இருந்துக்கிட்டே இருந்ததுங்க.